விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மாத தொடக்கத்திலே ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் இருக்குது, மிக சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் 2, 5 கூடிய குரு பகவான் வந்து அஷ்டமத்துல மறைஞ்சிருக்கிறார். அங்கிருந்தபடியே உங்க ராசியை பார்க்கிறார், உங்க தனஸ்தானத்தையும் பார்க்கிறார். தனஸ்தானத்தை பார்க்கிறதுனால எதிர்பாராத தனவரவு உண்டு. குடும்பத்துல மகிழ்ச்சி என்பது உறுதியாக ஏற்படும். நீண்ட வருஷங்கள்ல நடக்காத சில வேலைகள் உறுதியாக நடக்கும். 11ல் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு பூமி மூலமா தனலாபங்கள் உண்டாகும். சகோதர வழியே மிகப்பெரிய நன்மைகள் உறுதியாக தேடி வரும். எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றி என்பது. துல்லிஸ்தானாதிபதி சூரிய பகவான் வந்து பாக்கியத்தில் அமர்வது என்பது மிக சிறப்பு. 16ஆம் தேதிக்கு மேல அவர் சிம்மத்துக்கு வருகிறார். 10ஆம் இடத்துக்கு அரசியல் ரீதியா அரசாங்க துறையில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய பதவி யோகம் என்பது உறுதியாக கிடைக்கும். ஆக எதிர்பாராத தனயோகம் என்பது, அதிருஷ்டம் என்பது சிம்மராசி, அதாவது விருச்சிக ராசி நம்மளுக்கு உறுதியாக கிடைக்கும். பாக்யாதிபதி வலுவு, கர்மாதிபதி வந்து பயங்கரமான யோகம். ஆக 2 வகையில வந்து விருச்சிக ராசி நம்மளுக்கு ஆகஸ்ட் மாதத்துல மிக சிறப்பான ஒரு எதிர்பாராத வாய்ப்புகளை நிச்சயமாக வீடு தேடி வரும்.